எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருநாதருக்கும் அன்பானியினிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 22/6/2025 உத்தராயணம், விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள், கிருத்திகை. நாளைய விசேஷங்களில் பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மதிய கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய யோகம் மாலை 3:33 வரை சுகர்மம், பின்பு திருதி நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 12:40 வரை கௌளம், பின்பு தைத்துல்லாம். இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:52 வரை பரணி, பிறகு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் சந்திரன் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு புதன், கடகத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளை எவ்வாறு நம் வாழ்வியலுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது? ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கின்ற ஒரு நல்ல நாள். சூரியனில் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். இந்த கிருத்திகை நாளில் நம்ம போய் நம்மளுடைய ஆண்டவர் தரிசனம் பண்ணும்போது எல்லாமே நமக்கு கொடுப்பார் இல்லைங்களா? எந்த ஆண்டவர்? பழனி ஆண்டவர். ஏன்னா வருகின்ற காலங்களில் ஏற்படுகின்ற தொய்வுகளிலிருந்தும் வேலைகள் இருக்கின்ற சுணக்கங்களிலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடியவர் யாரு? பழனி ஆண்டவர் தான். எந்த தரிசனத்துல வேணாலும் பார்க்கலாம். அதெல்லாம் இதை தான் பார்க்கணும், அதுதான் பார்க்கணும் இல்லை. நீங்க தரிசனம் செய்ய வேண்டியதை முன்கூட்டியே கணித்து வைத்திருப்பார் அவர் தான். நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அவர் என்ன உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாரோ அந்த தரிசனம் கிடைக்கும். அதனால் இந்த நாளை அதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ராசி பலன்கள் போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரை இந்த நாள் சற்று குழப்ப மனதோடு இருப்பீர்கள். அன்பு பாராட்டி பழக வேண்டிய இடத்தில் வேற்றுமையை போதித்து அதை சிந்தித்து மனதை வருத்தி கொள்வீர்கள். எப்பொழுதும் போல் இல்லாமல் கிடைக்கின்றதை வைத்து சந்தோஷமாக இருந்தால் மீண்டும் அளவு கொண்டு நமக்கு கிடைக்கும். நான் கடன் வாங்கி விட்டேனே, நான் இந்த சங்கடத்தில் மாட்டிக்கொண்டேனே அப்படின்னு அதையே சிந்திச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, வெளியே வரவே முடியாது. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம அன்பு கருணையோடு அக்கம் பக்க வீட்டோரோடும் நல்ல நட்புரோடும் இருந்தோம்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு தெய்வீக நிலையை எட்டக்கூடிய அமைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிஷபத்துக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப அதிகபட்ச நன்மைகள் அளிக்கக்கூடிய நாள் தான். இருந்தாலும் கொஞ்சம் சுணக்கங்கள் அதிகமாக காணப்படும். ஏனென்றால் சந்திரன் நமக்கு இப்போ லாபஸ்தானத்திலே இருந்தாலுமே, சுக்கரனோடு இணைஞ்சிருந்தாலுமே கொஞ்சம் ஊக்கப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் சோம்பல் தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அந்த சோம்பலிலிருந்து வெளியில வந்தாலே போதும். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் சூப்பர் டாப்பா நிற்பாங்க இன்னைக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். வண்டி வாகனம் மேற்கொள்வது, வண்டி வாகனம் வாங்குவதற்காக முயற்சி செய்வது, கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் சரி செய்வது,
புதிதாக வங்கியில் இருக்கின்ற பணத்தை எடுத்து புதிய பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை செய்வது, இது போன்ற கேளிக்கையில் ஈடுபடுவது போன்ற அமைப்பு கடகத்துக்கு இன்னைக்கு உண்டு. மிகவும் உச்சபட்ச உயர்வுள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் செவ்வாய் கேது நமக்கு பார்வைகள், கிரக பார்வைகள் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்படின் போது அதீதமான நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு. கவனமாக தான் இருக்கணும். எது செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இல்லை, நான் டென்ஷனாக தான் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையிலும் எதுக்கு இருந்தாலும் ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டம், கேளிக்கை. உங்களை பார்க்கணும்னு நினைச்சு என்னவோ பண்றாரு, ஏதோ போறாங்க வராங்கன்னு நினைச்சுப்பாங்க. பெண்களையும் அப்படிதான். கன்னிராசி பெண்கள் தேவையற்ற மன உளைச்சல் இருப்பாங்க. அதுதான் பெரிய விஷயமே. அவங்களுக்கு மன உளைச்சலே காரணம் அவர்கள் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எங்கேயோ இருந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தேடி வந்துட்டு தான் இருக்கும். அதையும் சமாளிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தேதி கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கிறது. சற்று கவனம் தேவை. வாக்கில் கவனம், குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம். எதையும் செவி கொடுத்து கேளாமல் இருந்தாலே போதும், ஜெயித்து விடலாம் என்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு. மகிழ்ச்சியான தருணம். நீண்ட நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் அவர்கிட்ட இன்னைக்கு சேரும். ஏகோபித்த மக்களின் ஆதரவு உண்டு. மக்கள்னா மக்கள், குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதரவே இன்னைக்கு துலாமுக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு. துலாம் ராசியில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கின்றது. அதாவது தேவையான கல்வி தேவையான நேரத்தில் தேவையானபடி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இப்போது ஒரு நல்ல அம்சமான ஒரு நல்ல நாள். கிரகங்கள் நல்லா சூப்பரா இருக்கு, டாப்பா இருக்கு. அதனால நீங்க எது செய்தாலும் நன்மையா நிற்கும். ஆனா நீங்க துணிஞ்சு செய்யணும். செய்ய மாட்டீங்க. ஒரே இடத்துல இருந்து அதையே சிந்தித்து கொண்டு அது நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க நன்மையை நோக்கி பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப சூப்பரான நாள். மகிழ்ச்சிகரமான ஒரு அம்சம். ரொம்ப ஒரு தேடி கிடைக்காதது தேடாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு களிப்புள்ள ஒரு நல்ல நாள். ஆனால் வார்த்தைகள் நிதானம், தொழில் கவனமா இருக்கணும். லாபங்களில் பணம் வைக்கிற இடத்த கொஞ்சம் பத்திரமா பார்த்து வைக்கணும். இல்லை பாக்கெட்ல வச்சாலும் கவனமா வைக்கணும். அதுபோல அமைப்புகள் தான் நீங்க இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப சிறப்பு. ஏன்னா மகரத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஏன்டா சரி முடிஞ்சிருச்சு, நல்லா இல்லையான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களை விட்டு போனதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே அதே மாதிரியே இருக்குன்னா திரும்ப சொல்லிடுங்க. அதே மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். நன்றாக இருக்கிறது, நான் மாறிவிட்டேன், சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க. சிறப்பு சேரும். இன்று எல்லா விதத்திலும் நல்ல நாள் தான். ஆனா நீங்க வண்டி வாகன பயணங்கள் அல்லது வெளியில பயணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையோடு போறது ரொம்ப நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். நல்ல ஓய்வு எடுத்துருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏதோ ஒரு விருந்துல கலந்து சாப்பிட்றதுக்கான அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பக்தி மேலோங்கும், இறை நம்பிக்கை கூடும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு மீனத்துக்கு இருக்கின்ற கிரகச்சாரங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சனி தன் ராசியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு தேவையற்ற மன பயத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க அப்படிதான் இருப்பாங்க, மாறவே முடியாது. அந்த காலகட்டத்துல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இனி இவங்களை மாத்திக்கலாம், வேற எதுவும் சரியாகாது. பிள்ளைகள் விஷயத்திலும் கெட்ட பேர் வந்துடும், கணவர் விஷயத்திலையும் கெட்ட பேர் வந்துடும், அக்கம் பக்கம் உறவினர் உற்றார் எல்லார்ட்டையும் ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சிருக்குவாங்க. ஏன்னா மீனத்தை பொறுத்தவரையிலும் சர்வ ஜாக்கிரதையோடு இருந்தா இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.